ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் உறுப்பினர்கள். வடக்கில் பரவிய காய்ச்சல் தொடர்பில் வெளியான தகவல். பழைய அரசாங்கங்களின் கொள்கையை பின்பற்றும் அனுர அரசு தமிழர்கள் குற்றச்சாட்டு. கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி முக்கிய தகவல் வெளியானது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் உறுப்பினர்களின் பெயர்களை அக்கட்சி அறிவித்துள்ளது. அதற்கமைய ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக மனோ கணேசன், நிசாம் காரியப்பர், சுஜீவ சேனசிக மற்றும் முகமது ஸ்மைல் ஆகியோர் தேசிய பட்டியலூடாக பாராளுமன்றம் செல்லவுள்ளனர். யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் 7 பேரின் மரணத்திற்கு எலிக்காய்ச்சலால் காரணம் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மாதிரிகளை பரிசோதித்த பின்னர் இது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோய் பிரிவு தெரிவித்துள்ளது. தேசிய தொற்று நோயியல் பிரிவின் சமூக வைத்திய நிபுணர் துஷானி தம்பெரேரோ இது குறித்து கருத்து வெளியிடுகையில், காய்ச்சல் மற்றும் சுவாச கோளாறு காரணமாக கடந்த சில தினங்களுக்கு முன்னர் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நோயாளிகளில் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். மேற்படி 7 நோயாளர்களின் மாதிரிகள் மருத்துவ ஆய்வு நிர்வாகம் மற்றும் கண்டி தேசிய வைத்தியசாலை ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் பரிசோதனைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இவர்களில் சிலரது மாதிரிகள் லெப்டோஸ்பிரோசிஸ் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஏனையவர்களது மாதிரிகளின் பரிசோதனை நடவடிக்கைகள் நடந்து வருகின்றன. போரினால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களால் தொடர்ச்சியாக நிராகரிக்கப்பட்ட காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தை புதுப்பித்ததன் மூலம் தமது வாக்காளர்களை திருப்திப்படுத்தும் பழைய கொள்கையை புதிய ஜனாதிபதியின் அரசாங்கமும் கடைபிடித்ததாக வலிந்து காணாமலாக்கப்பட்ட தமது உறவுகளை கண்டறியும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தமிழ் தாய்மார்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவின் அரசாங்கத்தின் கீழ் முதலாவது சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை கருப்பு நாளாக பிரகடனப்படுத்தி டிசம்பர் 10 வடக்கு கிழக்கு மாகாணங்களின் 8 மாவட்டங்களிலும் போராட்டங்களை முன்னெடுத்து வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் அவர்களின் அன்புக்குரியவர்களுக்கு சர்வதேச நீதிக்கான கோரிக்கையை மீண்டும் முன்வைத்தனர். 76வது சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தின் செயலாளர் லீலாதேவி ஆனந்த நடராஜா தலைமையில் கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு அருகில் பேரணியை ஆரம்பித்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட தமிழ் தாய்மார்கள் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் கிளிநொச்சி பிராந்திய அலுவலகத்திற்கு முன்பாக அதனை நிறைவு செய்து கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி தொடர்பான வழக்கு விசாரணைக்காக இன்றைய தினம் எடுத்துக் கொள்ளப்பட்டது. முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்ற நீதிபதி பிரதீபன் முன்னிலையில் இடம்பெற்ற இவ்வழக்கு விசாரணையில் காணாமல் போனோர் அலுவலகம் சார்பில் அலுவலகத்தின் சட்டத்தரணி OMP அலுவலகத்தின் கிளிநொச்சி முல்லைத்தீவு பிராந்திய இணைப்பாளர் கிருஷாந்தி ரத்நாயக்க, சட்ட வைத்திய அதிகாரி சார்பாக மருத்துவ அதிகாரி, மாவட்ட செயலகத்தின் பிரதம கணக்காளர், காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சார்பில் சட்டத்தரணிகளான கணபதி பிள்ளை கணேஸ்வரன், அனிதா சிவனேஸ்வரன், கொக்குலாய் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஆகியோர் மன்றில் முன்னிலையாகின்றனர். இதன்போது சட்ட வைத்திய அதிகாரி சார்பாக இன்றைய தினம் அறிக்கை சமர்ப்பிப்பதற்கு போதுமான கால அவகாசம் இல்லை என்றும் இன்னும் 2 மாத கால அவகாசம் வேண்டும் என்றும் மன்றில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் சட்ட அதிகாரிகளின் விண்ணப்பத்தினை ஏற்று மன்று குறித்த வழக்கினை மீண்டும் எதிர்வரும் 2025 ஆண்டு பிப்ரவரி மாதம் 27 ஒத்திவைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாதத்துக்கான அஸ்வசம கொடுப்பனவு இன்று பயனாளர்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. இதன்படி 1,77,311 பயனாளர்களின் வங்கிக் கணக்குகளில் கொடுப்பனவு வரவு வைக்கப்பட்டுள்ளது. அஸ்வசம கொடுப்பனவுக்காக 1 கோடி ரூபாவுக்கு அதிக பணம் செலவிடப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து பயனாளர்களுக்கு தமது வங்கிக் கணக்குகளில் இருந்து பணத்தை எடுத்துக் கொள்ளலாம் என சபை அறிவித்துள்ளது. அத்துடன் பாதிக்கப்படக்கூடிய நபர்களுக்கான அஸ்வசம கொடுப்பனவை 2 கட்டங்களாக நீடிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார். இதன்படி எதிர்வரும் டிசம்பர் மாதம் 31 முடிவடைந்திருந்த 4 லட்சம் பாதிக்கப்படக்கூடிய நபர்களுக்கான நலன்புரி நன்மைகள் மேலும் 1 வருடத்திற்கு நீடிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் எதிர்வரும் டிசம்பர் மாதம் 31 முடிவடைய இருந்த போதிலும் 4 லட்சம் பயனாளிகளுக்கான நலன்புரி நன்மைகள் எதிர்வரும் மார்ச் மாதம் 31 வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2034 ஆண்டுக்கான உலக கிண்ண காற்பந்தாட்ட தொடர் சவுதி அரேபியாவில் நடத்தப்படும் என ஃபிஃபா நிர்வாக குழு உறுதிப்படுத்தியுள்ளது. அத்துடன் 2030 ஆண்டு இடம்பெறவுள்ள தொடரை ஸ்பெயின், போர்த்துகல் மற்றும் மொரோக்கோ ஆகிய நாடுகள் இணைந்து நடத்தவுள்ளன.
தொடரின் 100 ஆண்டுகளை குறிக்கும் வகையில் 2030ஆம் ஆண்டு 3 போட்டிகள் அர்ஜென்டினா, பராகுவே மற்றும் உருகுவே ஆகிய இடங்களில் நடைபெறவுள்ளன. நேற்று இடம்பெற்ற பிஃபா காங்கிரசின் வாக்கெடுப்பில் இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளது. பிஃபாவில் அங்கம் வகிக்கும் 211 நாடுகளின் பிரதிநிதிகள் தொலைக்காணொலி ஊடாக இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.